என்னோடு கூட யூதா எழுதின நிருபத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 20வது வசனத்திலிருந்து 25 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோടെ ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் என்று வேதம் சொல்லுகிறது. சில தனிப்பட்ட நபர்களுக்கும் நிருபங்கள் எழுதப்பட்டது. அதே நேரத்தில் ஒவ்வொரு திருச்சபை, கலாத்திய திருச்சபை, எபேசு திருச்சபை என்று திருச்சபைகளுக்கும் நிருபங்கள் எழுதப்பட்டது. இங்கே யூதா ஒரு பொதுவான நிருபத்தை எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் அவர் எழுதின காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் வாழுகிற எல்லா மக்களுக்கும் இந்த நிருபம் ஏற்புடையது. இனி பிறக்கப் போகிற சந்ததி இருக்கிறதே, அவர்களுக்கும் இந்த நிருபம் ஏற்புடையது. இந்த நிருபத்துக்கு பெயர் என்ன? பொதுவான நிருபம். சரி, இந்த நிருபம் ஒரே ஒரு அதிகாரம்தான், 25 வசனங்கள் தான். ஆனால் உள்ளே போய் பார்த்தால் அவ்வளவு செய்திகளை யூதா எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யூதா அதில் அவர் 20ஆம் வசனம் சொல்லுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே என்று ஆரம்பிக்கிறது. வேதத்தை எப்பொழுதுமே நான் சொல்லுவது போல நிறுத்தி நிதானமாய் வாசித்தால் அதில் ஒரு வசனத்திற்குள்ளே உங்களுக்கு ஏராளமான அர்த்தங்கள் இருக்கும். சரியா? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்களோ பிரியமானவர்களே என்றால் எதற்காக நீங்களோ என்று சொல்லுகிறார்? அப்படி என்றால் முன்னாடி ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லிட்டு அந்த கூட்டம் அப்படி இருக்குது, நீங்களோ பிரியமானவர்களே நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். எல்லாரும் என் கூட சேர்ந்து 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராக தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும், நேரலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போகிறேன். இன்னைக்கு வீட்டில் போய் உட்கார்ந்து இந்த யூதா எழுதின நிருபத்தை திருப்பி வச்சுட்டு உங்கள் டைரியை வச்சுட்டு முதல் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்திகளை சொல்லியிருக்கிறார் என்று எழுதுங்க. அடுத்து அதில் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று என்ன செய்யணும்? டிக் பண்ணணும். சரியா? ஏன் அப்படி பார்க்குறீங்க? அது இன்னும் பெரிய வேலையா? ஸ்கூலில் எழுதலை, இம்போசிஷன் எவ்வளோ எழுதுனீங்கல்ல, ஒரு கொஸ்டினை சரியாக படிக்கலன்னா 50 முறை எழுதி போய் சப்மிட் பண்ண ஆட்கள்லாம் உட்காந்துருக்குறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நித்திய ராஜ்யத்துக்கு ஏதுவாய் பரிசுத்தம் அடைவதற்கு ஏதுவாய் ஆண்டவர் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? செஞ்சே ஆகணும். இதில் என் உள்ளத்தை கவர்ந்த வார்த்தை 24வது வசனம், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் இந்த பூமியிலே வாழுகிற உங்களையும் என்னையும் வலுவாதபடி காக்க வல்லமை உள்ளவராம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வழுவி போவதற்கு ஏராளமான சூழ்நிலைகள், வாய்ப்புகள் இருக்கிறதா? வாலிப பிள்ளைகளுக்கு எவ்வளோ சோதனை இல்லை இந்த நாட்களில். அப்படி ஒரு சின்ன விஷயத்தில் அப்படி ஸ்லிப் ஆகி போயிடுறாங்க, சின்ன விஷயத்தில் அப்படி விலகி போயிடுறாங்க. வாலிபர்களுக்கு மட்டுமா? உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகம் ஒரு சோதனை நிறைந்த உலகமாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா சொல்லுங்க? வலுவாதபடி காக்க வல்லவர். நல்லா சொல்லுங்க, வலுவாதபடி காக்க வல்லவர்.
அந்த வல்லவர் என்ன செய்கிறாரா, தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே எப்படி நிறுத்துவாராம்? மிகுந்த மகிழ்ச்சியோட. உலகம் துன்பந்தான், உலகம் துன்பம் நிறைந்த உலகம், பாடுகள் நிறைந்த உலகம். ஆனால் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம்ம எப்படி நிறுத்துகிறார்? சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு. கூடவே ஒரு வசனம் சொல்லுது, மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. மாசற்றவர்களாய். அப்படி என்றால் பிசாசு நம்மை வலுவ பண்ணுவதற்கு என்ன செய்வான் என்றால் மாசுக்களை கொண்டு வருவான், உலகத்திலே துன்பங்களை கொண்டு வருவான், துக்கத்தை கொண்டு வருவான். ஏன்னா வசனம் சொல்லுது, உங்களை வலுவாதபடி காப்பார், மகிமையுள்ள சன்னிதானத்தில் கொண்டு போவார், மகிழ்ச்சியோட நிறுத்துவார், மாசற்றவர்களாய் நிறுத்துவார். அவன் என்ன செய்வான்? உங்களை வலுவ வைப்பான். மகிமையுள்ள சன்னிதானத்துக்கு வரவே கூடாதுன்னு என்னென்ன முயற்சி உண்டோ எல்லாத்தையும் வச்சு உங்களை தடை செய்வான். சந்தோஷத்தை பறித்து போட்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக இராதபடி உங்கள் வாழ்விலே இடைபடுவான். கடைசியில் நீங்கள் மாசுள்ளவர்களாய் வாழ்ந்துட்டா எங்கே போக மாட்டீங்க? இதெல்லாம் நயவஞ்சகமாய் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து போட்டு உங்களை வலுவச் செய்கிறவன் தான் பிசாசு. சரி, இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு நான் யோசித்தப்போ அதுக்கும் இதே நிருபத்தில் ஒரு வசனம் இருந்துச்சு. 3வது வசனம் வாசிங்கம்மா. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்போஸ்தலனாகிய யூதா சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நான் நிறைய காரியம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனால் ஒரு காரியத்தை உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக பட்டுச்சு. அது என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு எப்படிப்பட்டது? அவசியமாய் பட்டது. இந்நாட்களிலெல்லாம் கடிதம் எழுதுவதில்லை, எல்லாரும் மெசேஜ் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறோம், இமெயில் பண்ணுறோம். அந்நாட்களில் கடிதங்கள் எழுதுவார்கள். நாங்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது எங்கள் அம்மா கடிதம் எழுதுவது வழக்கம். அப்பொழுது அந்த கடிதத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை ஹைலைட் பண்ணி ஒரு அண்டர்லைன் பண்ணி அவங்க அனுப்புவாங்க. மகளே, இதை செய் என்று, நல்லா சாப்பிடு என்பார்கள், வீட்டை நினைத்து கவலைப்படாதே என்பார்கள், ஒழுங்கு ஆலயத்திற்கு போகிறாயா என்பார்கள். இப்படி ஏதாவது சொல்லிட்டு எங்கள் அம்மா டீச்சர்னால முத்து முத்தான எழுத்துக்களில் தான் எங்களுக்கு கடிதம் எழுதுவார்கள். கடைசியில் ஒரு அண்டர்லைன் பண்ணி இதை மட்டும் கட்டாயம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே மனசில் பதிஞ்சிடும். அப்போது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறத என்ன செஞ்சுருவாங்க? அண்டர்லைன் பண்ணுவாங்க. இங்கே இவர் சொல்கிறாரு, ரொம்ப அவசியமாக எனக்கு ஒன்று தெரியுது, என் மனசுக்கு ஒன்று படுது. அது என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு ஒரு விசை ஒரு விசுவாசம் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராடணும். நீங்கள் சொல்கிறீங்கல்ல வாழ்க்கையே போராட்டமாக இருக்குதுன்னு, வேதம் அதான் சொல்லுது. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், இயேசு சிலுவையிலே பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், எல்லாம் அங்கே சம்பாதிச்சு வச்சிருக்குது, இனிமேல் இந்த உலகத்தில் நீ ஆசீர்வாதமாக தான் வாழணும், விசுவாசி, எல்லாம் நல்லது. ஆனால் ஒவ்வொரு நிருபத்திலும் ஒவ்வொரு கடிதத்திலும் ஒவ்வொரு பக்கத்தை திருப்புனா அங்கே என்ன இருக்குது? நீ உலகத்தில் போராடணும். ஆண்டவரே சொன்னார் அல்லவா, யோவான் 16 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அப்படி என்றால் விசுவாசத்திற்காக இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் போராட வேண்டியது இருக்குது. அந்த ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்பதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் முடித்து விட்டார். அப்படிதானே? முடித்து விட்டாரா? எல்லாம் முடிச்சிட்டார். அவரை நம்புகிறோம். அது முடிந்தது என்றாலும் நாம் கை கொள்ள வேண்டிய காரியத்தை ஆண்டவர் உலகத்தில் சொல்லியிருக்கிறார். அதை கை கொள்ளலைன்னா வலுவிடுவீங்க. உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வனாந்திரத்தில் புறப்பட பண்ணுகிறார். எல்லாரும் புறப்பட்டு வர்றாங்க. வசனம் சொல்லுது, முதல் வசனம், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். 2வது வசனம், மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். 3வது வசனம், ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். 4வது வசனம், ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாம் சரி. ஆனால் 5வது வசனம் சொல்கிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அநேகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். வெற்றியா புறப்பட்டாங்க இல்ல, கர்த்தரை கொண்டாடுங்கள், கர்த்தர் வெற்றி சிறந்தார் அப்படின்னு மீரியாம் டேமரின் வச்செல்லாம் பாடி சந்தோஷமா செங்கடலை கடந்து வந்தாங்க. அவர்கள் ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான தண்ணீரை குடித்தார்கள், எல்லாம் செஞ்சாங்க.
ஆனால் எங்கேயோ ஒரு கூட்டம் வலுவிருச்சு. ஸோ வனாந்தரத்தில் ஒரு தலைமுறையே அழிந்து போய்விட்டது. எழுதிக்கொண்டே பின்னாக பவுல் சொல்லுகிறார், என்னென்னலாம் வழுவுனாங்க, என்னென்னலாம் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனம், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு, சொல்லுங்க, அங்க வழுவாது காப்பார்னு சொன்னார்ல. ஆனா நம்ம பக்கத்திலே ஒன்று இருக்குது, அவர் வழுவாது காப்பார் தான். ஆனால் நான் வழுக்கலான பாறையில் என்ன செய்யக்கூடாது, ஏறக்கூடாது. அவர் வழுவாது என்னை காப்பார், உண்மைதான். ஆனால் உளையான சேற்றுக்குள்ளே நான் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அவர் என்னை வழுவாது காப்பார், உண்மைதான். ஆனால் நெருப்பு சுடும், என் வாழ்வை அழித்துவிடும் என்று தெரிந்து நான் நெருப்புக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படி என்றால் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எச்சரிப்பு? அந்த வசனத்தை 12ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இப்போ நீங்க உங்களுக்கு பர்சனலா அந்த வசனத்தை வாசிச்சா எப்படி வாசிப்பீங்க? வாசிங்க பார்க்கலாம். இப்படி இருக்க நிற்கிறேன் என்று எண்ணுகிற நான் விழாதபடிக்கு, வாசனத்தை இப்படி தான் அப்ளை பண்ணணும். மற்றவங்களுக்கு இது அவங்களுக்கு, இந்த பிரசங்கம் இவங்களுக்கு, பாஸ்டர் நல்லா பேசினார் இன்னைக்கு, என் ஹஸ்பண்டுக்கு தான் பேசினார், அவ்வளோ சொல்லக்கூடாது, எனக்கு சொல்லுங்க. இப்படி இருக்க நிற்கிறேன் என்று எண்ணுகிற நான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்பேன். சரி, என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை வழுவாதபடி காக்க வல்லமை உடையவர். ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க போராடணும். அப்போ இந்த உலகம் உங்களை பல விதத்தில் வழுவ பண்ணினாலும் நீங்கள் போராடி 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 ஜெயிக்கலைன்னா என்ன நடந்துருமா? நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்துருமா? இந்த அதிகாரத்தை பின்னாடி படிச்சு பாருங்க. ஆக்கினை தீர்ப்பு வந்துவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலருக்கு என்ன ஆக்கினை தீர்ப்பு? வெற்றியாய் புறப்பட்ட முதல் தலைமுறை அத்தனை பேரும் வனாந்திரத்தில் அழிந்து போய் விட்டார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து நேராக கேட்குறேன், இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் பரலோகத்துக்கு போயிடுவீங்களா? போயிடுவீங்களா சாந்தி? ஐயோவா? ஆண்டவர் வந்தால் பரலோகத்துக்கு போவீங்களான்னு கேட்டால் ஐயோன்னா என்ன பதில்? சுமதி சிஸ்டர் போயிடுவீங்களா? அடுத்த சாந்தி போவீங்களா? கொஞ்சம் டவுட்டாக தான் சில தலையெல்லாம் ஆடுது. ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் நான் போயிடுவேன், நான் சுத்தமாக இருக்கிறேன், என் வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் பரிசுத்தப்படுத்தி கொள்கிறேன், நான் எதில் விழுறேன்னு எனக்கு தெரியும், அதில் கவனமாக இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு என்ன பேசுகிறாருன்னு எனக்கு தெரியும், நான் எச்சரிக்கையாக இருப்பேன். தேவ ஜனங்களே, இது வரைக்கும் இருந்ததை விட நீங்கள் விழிப்பாயும் எச்சரிப்பாயும் இருக்க வேண்டிய ஒரு கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசு மரித்தார், இயேசு நமக்காய் சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், தண்டனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே ஒரு கூட்டம் கானானுக்குள்ளே போகவே இல்லை, விசுவாசத்தோடு புறப்பட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எச்சரிப்பாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். சரி, இன்றைக்கு நமக்கு ஆக்கினை தீர்ப்பு முடிஞ்சது என்றாலும் அதான் விசுவாசம். சொல்லுங்க, சிலுவையில் எல்லாம் முடிச்சிட்டார், எல்லாம் முடிச்சிட்டாரு. ஆனாலும் நான் வழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனாலும் நான் ஆக்கினை தீர்ப்பு அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. செப்பனியால ஒரு அழகான வசனம் இருக்குது, அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 15 to 17 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இதுதான் பிராமிஸ். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆக்கினைகள் எல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன், அகற்றிட்டேன், உன் தண்டனைகள் எல்லாம் நான் விலக்கிட்டேன், நீ இதுல விசுவாசம் வை. ஆனாலும் நீ உலகத்தில் எப்படி வாழணும், கவனமா வாழணும். சரி, ஒரு உதாரணம். ஒரு பிள்ளையை பள்ளிக்கு அனுப்புகிறீர்கள், பள்ளிக்கு அனுப்பும் பொழுது பிக்னிக் போகணும். அப்போது அந்த பிள்ளை கேட்குது, அம்மா எனக்கு 500 ரூபாய் கொடுங்க பிக்னிக்குன்னு சொல்லுது. 500 ரூபாயை கையில் கொடுத்து நீ பிக்னிக் போன்னு சொல்லிட்டீங்க. பொண்ணோ பையனோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது 500 ரூபாய் தொலைச்சிட்டா அன்னைக்கு பிக்னிக் போகிற அவங்க ட்ரிப்பு என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். அம்மா சாங்ஷன் பண்ணிட்டாங்க, பணமும் கொடுத்துட்டாங்க. ஆனால் பணத்தை மிஸ் பண்ணனால எதை மிஸ் பண்ணுறாங்க, ட்ரிப்பை மிஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தை வாக்கு பண்ணிட்டாரு, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, உங்கள் ஆக்கினைகளை தீர்த்துட்டாரு, தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் எச்சரிக்கையாய் வாழ வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. அது எச்சரிக்கையாய் நீங்கள் வாழும்படி உங்களை வலுவாது காக்க வல்லமுடைய தேவனும் இருக்கிறார். பட் உங்கள் பார்ட் நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும். இன்றைக்கி அதைத்தான் சுருக்கமாய் ஒரு 5 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யூதா 1 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை
காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். சரி, முதலாவது உங்களை வலுவ வைக்கிறது எது தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள சில பாவங்கள். நீங்கள் பாவம்னாலே சிலருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த வேர்டு. ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அதுதான் போராட்டமே. இன்னைக்கு நானும் பாவத்தோடு போராடுகிறேன். ஏன்னா நானும் பரலோகம் போய் சேரணும்ல. ஒரு சின்ன முக சுளிப்பு கூட என்னது தான்? ஒரு பாவம் தான். பாவமா இல்லையா? நான் அப்படி பார்க்குறீங்க. முகத்தை அப்படி ஒரு சுளிப்பு சுளிச்சாலே அதுக்கு பேர் என்னது? அதுவும் பாவம். அப்படி தலையை அப்படி பார்த்துட்டு இப்படி திருப்பிட்டாலே அதுவே என்னது? பாவம். சொல்ல வேண்டியாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே அது என்னது? பாவம். கேட்க வேண்டாத கேள்வியை கேட்டுட்டா அது என்னது? பாவம். அப்போ பெரிய பாவத்தை செஞ்சாதான் பாவம் இல்லை. பரலோக பயணிகளே, பரலோகத்துக்கு பயணம் செய்கிற யாத்திரிகர்களே, நீங்க ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத எதையோ ஒன்றை செய்தால் கூட நீங்கள் வழுவி போக வாய்ப்பு உண்டு. இங்க எழுதுகிறார், நீங்கள் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் வந்துட்டாங்க. சொல்றாரு, முதல்ல இந்த உலகம் எல்லாம் பெருகி கிடக்கிற பாவம் இப்போ எது தெரியுமா? காம விகாரத்திற்கு ஏதுவான பாவம், அசுத்தங்கள். வாலிபர்கள் எதை தேடி ஓடுறாங்க? தேவையற்ற காரியங்கள். இது இன்றைக்கு உலகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. வேதத்தில் பல இடங்களில் ஆண்டவர் இதை எச்சரித்திருக்கிறார். யூதா ரொம்ப திட்டமாக சொல்றார், பக்தியா இருக்கிறேங்கிறாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் வாழ்க்கையில் என்ன இருக்குது? செக்ஷுவல் சின் இருக்குது, பாலியல் பாவங்கள் இருக்கிறது, அசுத்தங்கள் இருக்குது. சில நாட்களுக்கு முன்பதாக, நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு சகோதரி என்னோடு கூட பேசினார்கள். அவர்கள் பேசின காரியங்கள் என் இருதயத்தை சுக்கு நூறாக உடைச்சிருச்சு. ஹஸ்பண்ட் ரொம்ப பக்தி உள்ளவர், ஆனால் அந்த பக்தி உள்ளவருக்கு பின்னாடி இன்னொரு லைஃப். அந்த லைஃப்பை கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் கண்ணீர் விடாமல் அந்த இடத்த விட்டு போகவே மாட்டீங்க. அப்போ யோசிக்கிறேன், ஒரு புறம் பக்தி, பின்னாடி என்ன இருக்குது? பாவம். ஒரு புறம் பக்தி, இன்னொரு புறம் அசுத்தம். ஒரு படி முன்னேறும் போது இந்த பாவம் என்ன செய்யும்? பின்னாடி இழுக்கும். ஒரு படி ஆண்டவருக்காக போகணும்னு நினைக்கும் போது இந்த பாவம் வலுவ பண்ணும். இதையும் செய்ய முடியல, இதையும் விட முடியல. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இன்னைக்கு உலகத்தில் அநேகருக்கு இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, பாவம் செய்கிறவர்கள் வழுவி விழுந்து விடுவார்கள், அவர்களுக்கு ஆக்கினை இருக்கிறது அப்படின்னு அந்த வசனமே சொல்லுது. அந்த வசனத்தை வாசிங்கம்மா. சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள். ஆக்கினைனா என்ன தெரியுமா? தண்டனை. இவங்க பக்தி உள்ளவங்க தான், ஆனா வாழ்க்கையின் பின்பகுதி, அதர் சைட் ஆஃப் த காயின், பாவம் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன இருக்குது? தண்டனை. அவங்க வழுவிடுவாங்க. சரி, இன்னும் நிறைய வசனம் இருக்குது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை என்னது? பொருளாசை உடையவர்களுக்கு என்ன இருக்குதா? நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம ரொம்ப பொருளாசை இருந்தால் அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், அது ப்ராஸ்பேரிட்டி, ஆண்டவர் செழிப்பின் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். இல்லை, பொருளை கொடுப்பது ஆண்டவர், ஆனால் பொருளாசையை கொடுப்பது ஆண்டவர் அல்ல. அப்போது வலுவச் செய்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? 1 காம விகாரம், அடுத்து பொருளாசை. யாக்கோபு 5:12 இதே போல பொய் என்ற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:6 இருமாப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:2 வாசியுங்கள். அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமா வேற இருந்துச்சு. ரோமர் 13:2. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். Just listen, கொஞ்சம் கவனிங்க. அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் யாருக்கு எதிர்த்து நிற்கிறாங்களா? ஸ்கூல்ல முந்திலாம் நம்ம எழும்பி நின்று குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பசங்க மதிக்கிறதே இல்லை. டீச்சரே வந்து பாருங்க, ஒரு பையன் டீச்சரை அடித்து அவருக்கு மேக்ஸிலரி போனே உடஞ்சி போயிடுச்சான். நம்புறீங்களா? இன்னொரு பையன் டீச்சர் மேலே கோபம் தன்னை திட்டினார்னு போய் அவருடைய பைக்கை சுக்கு நூறாக உடச்சி அவர் கிளாஸ் முடிச்சுட்டு போய் பார்க்குறாரு, பைக் அவ்வளோ சின்ன பின்னமாக இருக்கிறது. வாலிப மகனே, வாலிப மகளே, பெற்றோர் உனக்கு மேல் தேவன் வைத்த அதிகாரம், உன் ஆசிரியர்கள் உனக்கு மேல் ஆண்டவர் வைத்த அதிகாரம்,
உங்கள் போதகர் உங்களுக்கு மேலே ஆண்டவர் வைத்த அதிகாரம், இந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவங்க ஆக்கினையை அடைவார்கள் அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா அவங்க வழுவி போயிடுவார்களாம். சரி, இன்னும் சில வசனங்கள் பயங்காட்டுறதுக்கு சொல்லலை, ஆண்டவர் நம்மை வழுவாது காக்க வல்லவர். ஹல்லேலூயா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? வழுவி விழுந்து விடுவோம். சரி, சில ஷாப்பிங் மால்ஸ்க்கு போகிறீங்க, அப்போ ஃப்ளோர் வெட்டாக இருந்துச்சுன்னா அவங்க மாப் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்கல்ல, வெட் ஃப்ளோர் அப்படின்னு பார்த்துருக்குறீங்களா? அப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெட் கலரில் வச்சுருப்பாங்க. ஏன்? தரை ஈரமாக இருக்குது, வலிக்கு விழுந்துடாதீங்க. நீங்கள் விழுந்துட்டு ஏன் தரையை ஈரமாக வச்சிங்கன்னா அவன் சொல்லுவான், நான் தான் வச்சேன்ல வெட் ஃப்ளோருன்னு, நீ அதை பார்த்து எதுக்கு அதில் போன அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ரோடில் பள்ளம் இருக்குன்னா அங்கே ரோடில் நமக்கு ஒரு சிக்னல் வைக்கிறாங்க, ஏதோ ஒரு அடையாளம் வைக்கிறாங்க, இந்த ரோடில் வேலை நடக்குது, இங்கே போகாதீங்க. நீங்கள் டெட் எண்ட் வரைக்கும் போயிட்டு ஐயோ நம்ம திரும்பி வர முடியலேன்ட்டு அப்புறம் காரை ரிவர்ஸ்லேயே எடுத்துகிட்டு வந்தால் தப்பு நம்ம மேலே. அப்போ ஆண்டவர் எச்சரிக்கிறார், இதெல்லாம் உன்னை வலுவ பண்ணும், இதெல்லாம் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக்கி விடும். சரி, இருமாப்பு அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் 1 பேதுரு 2:14 தீமை செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. சரி, லூக்கா 20:47 ஏழைகளை வஞ்சிக்கிறவர்கள் ஆக்கினை அடைவார்கள் சொல்லியிருக்குது. லூக்கா 6:37 மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறவர்கள் ஆக்கினைக்குள்ள ஆவார்கள். நீதிமொழி 28:20 உண்மையற்றவர்கள் ஆக்கினைக்குள்ளாவார்கள். நீதிமொழிகள் 19:19 கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவார். எப்படி? கடும் கோபி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவா. நமக்கு கோபம்லாம் எங்கே வருது? மூக்குக்கு மேலே வருது, கொஞ்சம் நெஞ்ச கோபமாக வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, கோபம் கூட எனக்கு உகந்தது அல்ல. நீ கோபப்பட்டா யாருக்கு இடம் கொடுக்குற? பிசாசுக்கு இடம் கொடுக்குற. பிசாசு உள்ள வாரான், அவன் உள்ள வந்துட்டா உன்னை என்ன செஞ்சிருவான்? வழுவி போக பண்ணி விடுவான். இந்த வசனம்லாம் நமக்கு தெரியணும், பைபிளில் தானே எழுதியிருக்குது. நம்ம என்ன வசனம் தான் பிடிக்கும் நமக்கு? திகையாதே கலங்க, பாடணும்ல, கலங்காதே திகையாதே அப்படின்னு பாடினா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நமக்கு எப்போவுமே நம்ம பாடுகள்லேருந்து விடுதலை அடைவதுக்கு தான் நம்ம வழி தேடுறோமே ஒழிய பரிசுத்தமாகி பரலோக போகிறதுக்கு பல வேளைகளை நம்ம ஆண்டவரை தேடுறதில்லை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், வலுவாதபடி உங்களை காக்க வல்லமையுடைய ஒரு ஆண்டவர். நீதிமொழிகள் 12:2 சொல்லுது, துர்ச்சிந்தனைகள் உள்ளவனை ஆண்டவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவானா. இன்னைக்கு அநேகருக்கு ப்ராப்ளம் எங்கே தெரியுமா? மைண்டு. சரீரப்பிரகாரமாக பாவம் செஞ்சால் தப்புன்னு சொல்கிறது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சிந்தையில் யோசிச்சாலே என்னது இருக்கா? மலை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறாரா? நீ சகோதரனை பகைச்சாலே கொலைப்பா, இதுதான் இயேசுடைய உபதேசம். பழைய ஏற்பாடு கொலை செய்தவனை நீ கொலை செய், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண், இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் உன் மைண்டே சுத்தமாக இருக்கணும். யங்ஸ்டர்ஸ் உங்களை சொல்கிறேன், எப்போவுமே உங்கள் சிந்தையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஏசப்பாட்டை உங்கள் ரத்தம் என்னை எப்போவும் கழுவட்டும்ப்பா, என் சிந்தை சுத்தமாக இருக்கட்டும். துர்ச்சிந்தனைகள் உள்ளவனை ஆண்டவரை ஆக்கினைக்கு உட்படுத்துவாராம். இதெல்லாம் சொல்லித்தரதில்லை நமக்கு. பல இடங்களில் சபைகளிலும் இதை சொல்லித்தரப்படுகிறதில்லை. இன்றைக்கி நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், இந்த வசனங்களெல்லாம் வீட்டில் போய் படித்து இப்படிலாம் இருக்குதே ஆண்டவரே, பாவம் செஞ்சால் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாவோன்னு சொல்லியிருக்குதே, பாவம் செஞ்சா வழி விலகி போயிடுவோன்னு சொல்லியிருக்குதே. ஆண்டவரே, இதெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடாது ஆண்டவரே. அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, இருமாப்பு இருக்கக்கூடாது, அதிகாரத்துக்கு நான் எதிர்த்து நிற்கக்கூடாது, தீமை செய்யக்கூடாது ஆண்டவரே, ஏழைகளை வஞ்சிக்கக்கூடாது ஆண்டவரே, மற்றவர்களை சும்மா குற்றவாளின்னு சொல்லக்கூடாது, உண்மையற்றவளாக இருக்கக்கூடாது, கடுங்கோபியாக இருக்கக்கூடாது, துர்ச்சிந்தனையோடு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. வசனம் தெரிஞ்சு அந்த வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோன்னா வாழ்க்கை சுத்தமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. வழுவாதபடி நம்மை காக்க வல்லமையுடைய ஒரு தேவன். ஒரு விசை உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த பரிசுத்தமுள்ள விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். சரி, யூதா திரும்பவும் சொல்லுகிறார். 5வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். பாருங்க, திரும்ப எழுதுறாரு. ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து எல்லாரையும் கானானுக்குள் கொண்டு போனார். அப்படியா இருக்குது? ஒரு கூட்டத்தை அழிச்சிட்டாரு. இதை வாசிக்கும் போது உண்மையாக சொல்கிறேன், எனக்கு பயமே வந்துருச்சு. ஒரு கூட்டம் சந்தோஷமாக கிளம்பி வந்துச்சு. இது பழைய ஏற்பாட்டில் எழுதலை, புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்குது. வசனம் சொல்லுது, நீங்கள் முன்னே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன், ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து தமது ஜனத்தை வரப்பண்ணி ரட்சித்து, சொல்லுங்க, ரட்சித்து, அப்புறம்
இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடினே வச்சுக்கோங்க. ரட்சித்து அப்புறம் விசுவாசியாதவர்கள் என்ன செஞ்சாரு? அப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எப்படி நான் பரலோகத்துக்கு போயிடுறேன்? இல்லை 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 இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் வழி விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சகோதரனே, வழி விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகளே. அப்போ என்ன செய்யணும்? வசனம் சொல்லுது, நம்மை வலுவாதபடி காக்க வல்லமை உடையவர். ஆண்டவற்றை கேட்கணும், என் விசுவாசத்தை பலப்படுத்திருங்கப்பா. அவங்க அவிசுவாசப்பட்டதுனால ஆண்டவரை முறுமுறுத்தாங்க, அவிசுவாசப்பட்டதுனால மோசைக்கு விரோதமாக பேசினாங்க, அவிசுவாசப்பட்டதுனால ஒரு தேவை வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கசந்து கொண்டார்கள். இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம பல வேளைகளில் எங்கே விசுவாசத்தை வலுவ விடுறோம் தெரியுமா? பிரச்சனை வரும்போது, நான் என்ன இவ்வளோ ஊழியம் செய்கிறேன் ஆண்டவருக்கு, எனக்கு என்ன சுகமாக இருக்குது பிசாசு சொல்கிறானா? நான் இவ்வளோ செய்கிறேன் கர்த்தருக்கு, என் வீட்டில் என்ன சமாதானமாக இருக்குது? நான் இவ்வளோ ஓடுறேனே, இவ்வளோ ஜோம் பண்ணுறேனே, என் வீட்டில் என்ன நிம்மதியாக இருக்குது? சொல்லாதீங்க, சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவர் இந்த பாதையின் வழியை நடத்திட்டு போய் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். ஆனால் நீங்கள் அவிசுவாசமாக பேசிட்டீங்கன்னா இந்த வசனம் தான், ரட்சித்து விசுவாசியாதவர்களை பின்னாக என்ன செய்தாராம்? அழித்தார். இந்த வசனத்தெல்லாம் படிக்கணும், அண்டர்லைன் பண்ணணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கக்கூடாது. அப்படி என்றால் ஒரு பக்தி இல்லாத ஒரு சந்ததியை ஆண்டவர் தண்டிக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க, அதே யூதா 1:4 பக்தியற்றவர்களை ஆண்டவர் தண்டித்தார் என்று சொல்லியிருக்கிறது. நான் முதல்ல சொன்னேன், பாவம் செய்தவர்கள் வழுவி போவார்கள், இங்கே பக்தி இல்லாதவர்கள் என்ன செஞ்சிருவாங்களாம்? வழுவி போயிடுவார்களாம். இன்னொரு வசனத்தை கூட வாசியுங்கள், 2 தெசலோனிக்கேயர் 2:11. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு. சரி, இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ஒருத்தர் பக்தியாக இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற சிலர் பக்தியாகவே இல்லை. எவ்வளோ நாள் ஜோமண்ண வான்னா வரமாட்டேங்கிறாரு, கோயிலுக்கு வான்னா வரமாட்டேங்கிறாரு, வாலிப பிள்ளைகள் கூட பிரச்சனைகள், ஜபத்துக்கு வா, குடும்ப ஜபத்துக்கு வான்னா வரமாட்டேங்குது. வீட்டில் யார் இருக்கிறா? பக்தி இல்லாத மக்கள் இருக்கிறாங்க. உங்கள் உடன் பிறந்தவங்க திருமணமாகி எங்கேயோ இருக்கலாம். நீங்கள் தேவனை சேவிக்கிறது மேலே உங்கள் கூட பிறந்த குடும்பம்லாம் என்ன செய்யலை? தேவனை சேவிக்கலை. அப்போ அவங்களுடைய முடிவு என்ன? அவங்களுடைய எண்ட் என்ன? பக்தி இல்லாதவர்களே அழித்தார்ன்னு இருக்கு. அப்போ நம்ம அப்படி அழிக்க விடலாமா? ஆண்டவற்றை கையேந்தி கேட்கணும், ஆண்டவரே என் குடும்ப பக்தியாக இல்லை ஆண்டவரே, நான் மட்டும் போனால் போதும் நான் நினைக்கக்கூடாது ஆண்டவரே, பக்தி இல்லாத என் குடும்பம் எல்லாம் உங்களை அறியணும் ஆண்டவரே, சத்தியத்தை அறியணும் ஆண்டவரே, தெய்வத்தை அறியணும் ஆண்டவரே. அப்போது இவர்களுக்காய் மன்றாடுவதற்கு தான் உங்களை ஆண்டவர் ரட்சித்தார். இன்னைக்கு உங்களை நேரடியாக கேட்குறேன், ஊரில் கிராமத்தில் இருக்கிறாங்களே உங்கள் உறவினர்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறோமா? வலுவாதபடி நம்மை காக்க வல்லமை உடையவர். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்களை போல் உங்கள் கணவர் பக்தி இல்லாத இருக்கலாம், உங்களை போல் உங்கள் பிள்ளைங்க பக்தி இல்லாத இருக்கலாம், ஆனால் உங்கள் ஜெபம் அவர்களையும் வலுவாதபடி காப்பதற்கு வல்லமையுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் மாசற்ற என் சன்னிதானத்தில் உன் பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துவேன் மகளே, நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். யோவான் 3:17 வசனம் அழகாய், அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு விசுவாசியும் இந்த வசனத்தை நீங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். என்ன கவனிங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருக்கிறாங்க? கை வைத்துங்க. எல்லா வீட்லையும் இருக்குது. கூட பிறந்தவங்க கூட நல்லா அப்படி கை வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ என் கூட இந்த வசனத்தை சொல்லுங்கள், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இப்போ உங்கள் ஹஸ்பண்டோ பிள்ளையோ பொண்ணோ பேரை போட்டுக்கோங்க, ஒரு பேர் ஹெப்சின்னு இருக்கட்டுமே, பேரு தான் ஹெப்சி, பிள்ளை ரட்சிக்கப்படல. ஹெப்சியை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பாமல் அவராலே ஹெப்சி ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இல்லை? அப்போ உங்கள் கணவரை, என் கணவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரால் என் கணவர் ரட்சிக்கப்படுவதற்காகவே ஆண்டவர் இயேசுவை அனுப்பினார். பக்தியற்ற உன் குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசித்தால். ஆண்டவரை தேடாத உங்கள் குடும்பத்தார் ஆண்டவரை தேடுவார்கள் நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசித்தால். இந்த விசுவாசம் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்டது. என்ன விசுவாசம்? என் ஆண்டவர் ரட்சிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நானும் என் வீட்டாரை ரட்சிக்கப்படுவோம். நான் விசுவாசிக்கிறேன், குடும்பம் ரட்சிக்கப்படும், ஒருத்தர் கூட இழக்க மாட்டோம்.
எகிப்திலிருந்து கிளம்பும் பொழுது பார்வோன் சொல்லுகிறார், யாரெல்லாம் போகிறீங்க ஆராதனைக்கு? அப்போ மோசே சொல்கிறார், நாங்களும் எங்கள் குடும்பமும். சரி, அப்போது ஆண்கள் மட்டும் போங்க. நோ 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 நோ, ஆண்கள்லாம் போக மாட்டோம், என் குடும்பம்லாம் வரணும், வாலிபர்கள் பிள்ளைகள் எல்லாம் வரணும். அப்போ சொல்கிறாரு, சரி உங்கள் ஆடு மாடுகள்லாம் விட்டு போங்க. அவன் சொல்கிறான், அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டோம், எதை ஆண்டவருக்கு பலியிடவும் எங்களுக்கு தெரியாது, ஒரு செருப்புடைய வார கூட என்ன செஞ்சு போக மாட்டோம், விட்டு போவோம். என்ன ஒரு ஃபெய்த்து பாருங்க. யாருன்னா கொஞ்சம் பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டானா பார்வோம் அன்னைக்கு யோசேப்பு பிடிச்சி வச்ச மாதிரி இல்லை, எல்லாரையும் அனுப்ப வேண்டியதாயிற்று. இதுதான் உங்கள் ஃபெய்த். என் குடும்பத்தில் ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது, போக மாட்டாங்க. ஆண்டவர் அவங்க வழுவி போகிற பக்தியுடையவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை வலுவாத அவருடைய சன்னிதானத்தில் ஒரு நாள் நிறுத்துவார். ஹல்லேலூயா. வயசான அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் ஊரில் இருந்தாங்கன்னா தயவு செய்து லீவ் போட்டு ஊரில் போய் அவங்களுக்கு உட்கார்ந்து சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்களை நடத்திடணும். இதை நீங்கள் செய்யலைன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் கணக்கு கேட்பார். லீவ் எடுத்துகிட்டு போங்க, ஊரில் போய் உட்காருங்க, ஒரு நாள் செலவழிங்க, நல்ல பலகாரம்லாம் வாங்கிட்டு போய் தாத்தா உங்களை பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு விசுவாசத்தில் எங்கேயோ இருப்பார். பரவாயில்ல, நீங்கள் பேசும்போது இயேசு கிரியை செய்வார், நீங்கள் பேசும்போது அவருடைய வார்த்தை கிரியை செய்ய. அதுக்குத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார், ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. பாவிகள் அவர்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்கள் வழுவி போவார்கள். நீங்களும் நானுமோ பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பக்தியற்றவர்கள் பக்தியற்ற வழியில் நடக்கும்போது வழுவி போவார்கள். ஆனால் நீங்களும் நானுமோ நம்முடைய குடும்பமெல்லாம் பக்தி மார்க்கத்தில் வரணும்னு கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்து அதற்காய் பிரயாசம் எடுக்கும் பொழுது அவர்கள் காக்கப்படுகிறார்கள். மூன்றாவது, அதே யூதா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்பு கண்டு நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இங்க ஒரு ஆக்கினை ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல். படிச்சிருக்கிறீங்களா யூதாலாம்? நான் எங்கேயோ வேற ஒரு நிருபத்தை வாங்கிட்டு படிக்கிற மாதிரி இருக்குது உங்களெல்லாம் பார்த்தா. வசனம் சொல்லுது, தூதர்களை படைச்சாரு ஆண்டவர், ரொம்ப அழகா படைச்சாரு இல்லை? ஒரு தூதனுக்கு சரீரம் ஃபுல்லாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை படைச்சாரு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில். அப்படியெல்லாம் படைச்சு மேன்மையாக வச்சப்போ ஒரு கூட்ட தூதர்கள் ஆண்டவர் ஒரு எல்லை வச்சார் பாருங்க, அந்த எல்லைக்கு மேலே போகணும்னு நினச்சாங்க இல்லை? நான் உன்னதத்திற்கு ஏறுவேன், சிங்காசனத்துக்கு மேலாக போவேன் அப்படின்னு சொல்லி தங்கள் மேன்மையை காத்து கொள்ளாமல் மேலே போகணும்னு நினச்சாங்க, வழிவிட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அநேகருடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமை தான், மேட்டிமை, தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். சிலருடைய இருதயத்திலெல்லாம் மேட்டிமை இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க பேச்சில் தெரியும், அவங்க நடையில் தெரியும், சிலருடைய உரையாடலில் தெரியும். பெருமை இருக்குதுன்னு ஒரு மனுஷன்ட்ட அப்படி 2 வார்த்தை பேசினாலே என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இந்த தேவ தூதர்கள் என்ன செஞ்சாங்களாம்? வசனம் சொல்லுது, ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி எங்க அடைச்சி வச்சிருக்கிறாரு? அந்த காலத்தில். இவங்களுக்கு பேர் என்னன்னா பின்மாற்றக்காரர்கள். சொல்லுங்க, என்ன பேர்? பேக்ஸ்லைடட் பீப்புள். இவங்களை வச்ச நிலைமையில இருந்திருந்தா இவங்க தண்டனைக்கு போயிருக்கவே மாட்டாங்க. வச்ச நிலைமைக்கு மேலே தங்களை உயர்த்துறோன்னு நினச்சிட்டு கீழே விழுந்துட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் இருதயத்தில் ஏதாவது மேட்டிமை, ஏதாவது பெருமை, ஏதாவது நான் சம்பாதிச்சு கட்டின வீடாக்கும் என்ன நினச்சிக்கிட்டீங்க? இப்படிலாம் சில பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் குடும்பத்தை நடத்துகிறேன் தெரியுமா, ஏன் சம்பாத்தியமாக்கும் சொல்லாதீங்க. சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை கொடுத்தவர் யார்? ஆண்டவர். கொரோனாவில் போன வருஷம் எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க. அது மாதிரி நம்ம போயிருந்தா நம்ம குடும்பம்லாம் என்ன ஆயிருக்கும்? கிருபையாக ஆண்டவர் ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஒருபோதும் பின்வாங்கி விடாதீர்கள். இந்த நாட்களில் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கிறேன் ஆண்டவரோட? என் பக்தி சரியாக இருக்கா? என் ஃபெய்த்து சரியாக இருக்கா? என் ஜெப வாழ்க்கை சரியாக இருக்குதா? கர்த்தருக்கு முந்தி கொடுத்த மாதிரியே கொடுக்குறேன்னா? நான் நல்லா வேதம் படிக்கிறேன்னா? எல்லார்ட்டையும் அன்பாக பேசுகிறேன்னா? இதெல்லாம் நம்மளை அனலைஸ் பண்ணி சரி பண்ணி எங்கேயாவது நான் பேக் ஸ்லைட் ஆயிருக்குன்னா அப்படின்னு பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணிட்டு திரும்புகிற காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை ஒரு சரணத்தை பாடிட்டு மீதி காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரவன் மெஸ்ஸி. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே.
இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களை குற்றப்படுத்துவதற்கோ இல்லை குற்ற மனசாட்சியோடு இந்த கூட்டத்தை விட்டு நீங்க போறதுக்கோ அல்ல. எச்சரிப்பாருங்க, எச்சரிப்பாருங்க, கவனமா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க, வழிவிடாதீங்க, விழுந்துடாதீங்க. உங்க குடும்பத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க. உங்க குடும்பத்தை தேவ சன்னிதானத்தில் நிறுத்துங்க. வழுவாமல் காக்க ஒரு தேவன் வல்லவரா இருக்கிறார். விழுந்தாலும் எழும்பிருங்க, கீழே விழுந்துட்டாலும் திரும்ப ஓடுங்க. இதை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த செய்தி. சரி, நான் சொன்னேன், பாவம் செய்கிறவர்கள் வழுவி போவார்கள், பக்தியற்றவர்கள் வழுவி போவார்கள், பின்மாற்றக்காரர் வழுவி போவார்கள். சரி, அதே யூதா 8வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். சரி, 4வது ஒரு கூட்டம். இவங்க ரட்சிக்கவும் பட்டவங்க, ஆனா தேவனை தூஷிக்கிறவங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அவங்க லைஃப் தேவனை தூஷிக்கிற, மற்றவங்க தூஷிக்கிற மாதிரி இருக்கும். பேரு கிறிஸ்தவங்க, ஆனா செய்கிற அத்தனை அடாவடித்தனமா இருக்கும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படி பேர் கிறிஸ்தவங்க, போற சபை கூட ஆவிக்குரிய சபை, ஆனா வாழ்க்கையை பார்த்தா உலகமே துக்கப்படுகிற வாழ்க்கை. இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியும்? இவங்க தான் ஊழியத்துக்கு விரோதமாக நிற்பாங்க, ஊழியர்களுக்கு விரோதமாக நிற்பாங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் பரிசுத்த தேவனை அவங்க வாழ்க்கையின் மூலமாய் தூஷிக்கிற ஒரு கூட்டம். இன்னும் சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. தீத்து 3:10, இன்னொருவர் மார்க்கு 3:29 வாசியுங்கள். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. யாரு? வேத புரட்டர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் வேத புரட்டர்கள்? நேற்று ஒரு சகோதரி பேசிட்டு இருந்தாங்க, அம்மா எங்கள் பாஸ்டர் காலில் எல்லாரும் விழுவாங்கம்மா, அவரும் என் காலில் விழாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்கம்மான்னு சொன்னாங்க. யார் காலில் விழணும் சொல்லுங்க? செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்தேன் அப்படின்னு சொன்னது யாரு? யோவான். அப்போ யார் பாதத்தில் விழணும்? சில ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க கூட்டத்துக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணிட்டு டக்குன்னு காலை தொட்டுருவாங்க. அப்போ நம்ம உடனே அவங்கள தூக்கி நிறுத்தி, இல்லை அவங்கள அஃபெண்ட் பண்ணுற மாதிரி பேசிடக்கூடாது, ஏன்னா அவங்க அப்படி ஒரு மார்க்கத்தில் வளர்ந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து அப்படிலாம் செய்யக்கூடாது, நீங்கள் தெய்வத்தை தான் வணங்கணும், ஏசப்பாவை தான் வணங்கணும், மனுஷன் காலெல்லாம் விழக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லி தரணும். ஆனால் அவங்க சொன்னது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. எங்கள் பாஸ்டர் காலில் எல்லாரும் விழுவாங்கம்மா, வாலிபர்கள்லாம் விழுவாங்க, அவர் வேண்டானே சொல்ல மாட்டார். எனக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்துச்சு. இதுக்கு பேர் வேத புரட்டர்கள். சத்தியமுள்ள தேவனை சேவிக்கிற நம்ம காலில் மனுஷன் விழுந்து வணங்கி தொழுகிறத ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அப்போ பின்மாற்றக்காரர்கள் இயேசுவே தூஷிச்சு போறவங்க மட்டும் இல்லை, ஆண்டவரையே வணங்கி கொண்டு ஆனால் வாழ்க்கை வித்தியாசமாக நடக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட பின்மாற்றக்காரர்கள் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் ஒருத்தரும் வேத புரட்டர்களாக இருந்துடக்கூடாது. பைபிள் தெரியலன்ட்டு அமைதியாக இருக்கணும். உங்களுக்கு இஷ்டமான வியாக்கியானங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. தெரியலைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் இப்படி சொல்லுதே. சிலர் பாருங்க, அவங்களுக்கு இஷ்டமாக பைபிளுக்கு வியாக்கியானம் கொடுத்து மனம் போல ஒரு வாழ்கிற வாழ்க்கை. இப்படி உங்களுக்கு யாருக்கும் இருக்கக்கூடாது. அதனால தான் ஜனங்களுக்கு சுத்த வேதத்தை போதிக்கிறதா நம்முடைய ஊழியத்தின் தரிசனம். சுத்த சுவிசேஷத்தையும் சுத்த வேதத்தையும் சொல்லித்தரோம். ஏன் தெரியுமா? அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பாரம். சரி, இன்னொரு வசனம் மார்க்கு. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகி. எப்படி? ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம். ஒரு சபையில் ஒரு சகோதரி ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீரென்று அவர்கள் மேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வாரம் இறங்கி அவங்க டங்ஸ்லையும் பேசிட்டு இன்டர்பிரட் பண்ணாங்க. கூட்டத்தில் ஒரு மூப்பன் எழும்பினார், நிறுத்து அப்படின்னார். அந்த அம்மா திகச்சிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு தீர்க்க தரிசனம் வர செயல்பட்டு இருக்கும்போது இவர் எழும்பி என்ன சொல்லிட்டாரு? நிறுத்து அப்படின்ட்டு கொஞ்சம் தகாத வார்த்தைகள்லாம் பேசிட்டார். நம்ம ரொம்ப துக்கத்தில், எங்கள் சபையில் இப்படியெல்லாம் யாரும் பேசினதில்லை, உனக்கு இப்படி பேச உரிமை கொடுத்தது யார்? இது கொஞ்சம் படிக்காத ஒரு சகோதரி, ஏதோ ஆவியின் வெளிப்பாடு வந்தோடனே பேசிட்டாங்க. கையை நீட்டி பேசினார் பாருங்க, கொஞ்ச நாள் அந்த கை பேரலிட்டிக்காகவே ஆயிடுச்சு. யாருக்கு விரோதமாய் தூஷணம்?
பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா தயவு செய்து அபிஷேகம் உண்டு இல்லைங்கிறது உங்களுக்கு விளங்கலைன்னா அட்லீஸ்ட் அதை வந்து தூஷிக்காமாவது இருங்க. நிறைய பேர் பரிசுத்த ஆவியை நான் நம்பலை, தூஷிக்காதீங்க. நீங்கள் நம்பலைன்னா விட்டுருங்க, ஆனால் தூஷிக்காதீங்க. ஆவியின் வெளிப்பாட்டை தூஷிக்காதீங்க, அந்நிய பாஷையை தூஷிக்காதீங்க, வரங்கள் வெளிப்படுவதை தூஷிக்காதீங்க. உங்களையும் கைகூப்பி சொல்கிறேன், தேவ மனுஷர்களை தேவ ஊழியர்களை தயவு செய்து ஒரு நாள் தூஷிச்சிடாதீங்க. சத்தியத்துக்கு விரோதமாக பேசினா வேணால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி விலகிருங்க, ஆனால் யாரையும் தேவையற்று தூஷிக்கக்கூடாது. வசனம் சொல்லுது, பரிசுத்த தேவனை இவர்கள் தூஷிக்கிறவர்களாம். 9ஆம் வசனம் வாசிங்க, யூதா 9. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல். எப்படியா? மிகாவேல் கூட பிசாசை குற்றப்படுத்தலையா? உங்கள் வீட்டில் பிசாசு கிரியை செய்யுது. சில வீடுகளில் புருஷன் பிசாசு மாதிரி எல்லாம் அப்படிதான் இருப்பார். சில வீடுகளில் மனைவிகள் பிசாசு மாதிரி செய்யலாம். தூஷிச்சிடாதீங்க. அவர் ஒரு நாள் தேவதூதன் மாதிரி மாறுவார். அதுக்கு தானே உங்களை ரட்சித்தாரு. நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? நீங்கள் கூட குட்டி பிசாசு மாதிரி தான் இருந்தீங்க. ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சார்? நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உண்மையாக ரட்சிக்கப்படாத ஒவ்வொருத்தரும் யாருடைய சாயலில் தான் இருக்கிறோம்? பிசாசின் சாயல், மனசும் மாம்சம் விருதுமெல்லாம் செஞ்சுட்டு மனம் போல வாழ்ந்தோம். அதனால ரட்சிக்கப்படாதவர்களை பிசாசு என்றோ வேற தூஷணமான வார்த்தைகளோ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த வசனத்தை வாசிமா திரும்ப. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின. நல்லா கவனிங்க, மோசேயுடைய சரீரத்தை பிசாசு கேட்குது. இது வேற ஒரு செய்தி, அதை நாங்கள் கொண்டு வரல. அப்போ மிகாவேல் வந்து அந்த சரீரத்தை உரிமை பாராட்டுறார். பிசாசு சொல்லுது இது எனக்கு தான். அதுக்கு பல விளக்கங்கள் இருக்குது. ஆனால் அந்த நியாயமான தர்க்கத்தில் கூட தூஷிக்கலை. வீட்டில் சண்டை விழும்போது என்னென்ன வார்த்தை பேசுகிறீங்க, உட்காந்துருக்கிற எல்லாரையும் கேட்குறேன், வீட்டிலேருந்து பேசுகிற உங்களையும் கேட்குறேன். நியாயமான சண்டை தான், ஆனால் பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் அப்படி பேசக்கூடாதே. தேவனை துதிக்கிறதும் தேவன் துக்கப்படும்படியான வார்த்தைகளை வாயிலேருந்து பேசுகிறதும் உங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போயிடும், பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போயிடும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன ஒருத்தர் கூட வாயை திறந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கர்த்தருடைய சன்னிதானத்தில் இன்றைக்கி நின்று சொல்கிறேன், என் வாயை திறந்து தூஷணமான வார்த்தைகளை யாரையும் இதுவரைக்கும் திட்டினதே கிடையாது. கேவலமான வார்த்தை. சில மனைவியர் இவ்வளோ துக்கப்படுறாங்க தெரியுமா? வாயை திறந்தாலே அவர் கெட்ட வார்த்தை தாம்மா, அதுவும் என்னுடைய பரிசுத்தத்தையும் என் கற்பையும் கேவலமாக பேசுகிற வார்த்தை தாம்மா பேசுகிறார். எவ்வளோ பெண்கள் அழுகிறார்கள். சகோதரர்களே, ஒரு நாளும் உங்கள் மனைவியை தகாத வார்த்தைகள் சொல்லி திட்டாதீங்க. அதே போல் ஸ்திரீகளே, ஒரு நாளும் உங்கள் புருஷரை தேவையற்ற வார்த்தை சொல்லி அவதூறாக பேசாதீங்க. இங்கே மிகாவேல் தூதனே ஒதுங்கிட்டார். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே. எப்படி? என்ன ஃபெய்த்து? ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம், கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். ஒரு தேவன் சும்மா இருப்பாரா? அவரை ஏற்ற வேலை வரும்போது எப்படி திருத்தணுமோ, எப்படி மாற்றணுமோ, எப்படி தொடணுமோ தேவனே செய்வார். பின்மாற்றத்தின் ஆவி நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம வழுவி போயிடுவோம். கடைசியில் 12வது வசனத்தை வாசியுங்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். சரி, கடைசி 5வது, ஒருவர் வழுவி போகிறதற்கு வாய்ப்பு என்ன தெரியுமா? கர்த்தருடைய பந்தி இருக்குதே, அந்த பந்தியை அபாத்திரமாக பங்கு பெற்றா அது ஆக்கினை என்ன சொல்லியிருக்குன்னா 1 கொரிந்தியர் 11 அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 29வது வசனம் வாசிங்க. எண்ணத்தில் ஆனலில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். See, listen. கர்த்தருடைய பந்தி கனப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஒருத்தர் தகுதி இல்லாம பந்தியில பங்கு பெற்றுட்டா அவங்க ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாயிருவாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போது லார்ட்ஸ் சப்பரை நீங்கள் ரொம்ப பயபக்தியாக பங்கு பெறணும். பங்கு பெறதுக்கு முந்தின நாள் இரவு காத்திருந்து, ஆண்டவரே என்னில் கரை திரை குறைகள் இருக்குன்னா என்னை கழுவிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவற்றை கேட்கணும். இங்கே யூதா எழுதுகிறார், உங்களோடு கூட அன்பின் விருந்து உண்கையில் அவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க, தகுதி இல்லாதவராக இருக்காங்க. அந்த வசனத்தை, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து. நல்லா கவனிங்க, அன்பின் விருந்து எடுக்கிறீங்களே, எந்த சபையை சார்ந்தவங்களா இருந்தாலும் வாழ்க்கையில் கரைகளையும் திரைகளையும் வச்சுட்டு நீங்கள் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க முடியாது. ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தப்போ ஒருத்தரை விரல் காட்டி சொன்னாங்க, அம்மா அவருக்கு 3 மனைவிமா,
ஆனால் சர்ச்சில் வந்து கம்யூனியன் எடுக்கிறாரு, பாஸ்டர் கொடுக்குறாருமா. ஏன்னா அவர் ரொம்ப பணக்காரரு. இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பந்தியை அது யாராக இருந்தாலும் அபாத்திரமாய் வந்து நம்ம பங்கெடுக்கக்கூடாது. நம்மை கழுவுவதற்கு ஒரு ரத்தம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. வாலிபனே, உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய பந்தியில் வாலிப மகளே தைரியமாக வந்து பங்கெடுத்துறாத. உன்னை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உனக்காய் ரத்தம் சிந்தின ஒரு ஆண்டவர், அவர் உனக்காய் ஆக்கினை ஏற்றுக்கொண்ட ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து நீ வந்து பந்தியில் பங்கெடுத்தா கடைசி வரைக்கும் உன்னை ஆண்டவர் வழுவாதபடி காக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் பின்னாகும் பல வசனங்கள் இருக்குது. கர்த்தருடைய பந்தியை அசட்டை செய்யாதீங்க, வழுவி போயிடுவீங்க. சரி, இன்றைக்கு என் செய்தியின் சாராம்சம் உங்களை வழுவாதபடி காக்க வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. அந்த வழுவாதபடி காக்க வல்லமையுடையவர் உங்கள்கிட்ட ஒரு விசுவாசத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். என்ன விசுவாசம்? உனக்காய் நான் மரித்தேன், உனக்காய் நான் ரத்தம் சிந்தினேன், உனக்காய் நான் தண்டனை ஏற்றுக்கொண்டேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நீ நம்ம நரகத்துக்கு போக அவசியமே இல்லை. ஆனாலும் நீ வழுவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீ பாவம் செஞ்சா வழுவி போயிடுவ, நீ வந்து பக்தியற்று வாழ்ந்தனா வழுவி போயிடுவ, பின்மாற்றத்தில் இருந்தனா நீ வழுவி போயிடுவ, பரிசுத்த தேவனை தூஷிக்கிற வாழ்க்கை வாழ்ந்து சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா நீ வழுவி போயிடுவ, பரிசுத்த பந்தியில் அபாத்திரமாக பங்கெடுத்துட்டனா நீ வழுவி போயிடுவ. இன்றைக்கு எல்லாத்தையும் சுத்திகரித்து என்னை திரும்பி விடு என்று ஆண்டவர் அழைக்கிறார். திருச்சபை பரிசுத்தமாக வேண்டிய ஒரு காலகட்டம். நீங்கள் இன்றைக்கி வீட்டில் போய் இந்த யூதா நிருபத்தை எடுத்து வச்சு உங்கள் பேனால் 1, 2, 3, 4 குறித்து வச்சு ஒவ்வொரு காரியத்துக்காகவும் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. இந்த 2 days எல்லாமே நாம் சுத்திகரிப்பதற்கேற்ற செய்திகளை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த வசனங்களை வாசித்து ஆண்டவரை என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை வழுவாதபடி காத்து உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவனாய் சந்தோஷத்தோடு நிறுத்திருங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரு முறை இதை சொல்கிறது கூட நான் வெட்கப்படலை. சிங்கப்பூர் போயிருந்த பொழுது எனக்கு டிக்கெட் புக் பண்ணவங்க எனக்கு ஒரு டைமை சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் அந்த டைமை மைண்டில் வச்சுட்டு அவங்க சொன்னாங்க 1 hourக்குள்ளே போயிடலாம் ஏர்போர்ட்டுக்கு, நீங்கள் போய் அழகாக செக்இன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நாங்களும் சரி வேகமாக அப்படி இப்படிலாம் கிளம்பி போய் ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே போனால் என் ஃப்ளைட்டு போயிடுச்சு. அன்னைக்கு இருந்த என் மன உடைவு, ஆண்டவரே எப்படி நான் அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணேன். பார்த்தா அவங்க சொன்ன டைமுக்கும் என்னிடத்துல இருந்த டைமுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. வாழ்க்கையில் பெரிய தவறு அன்றைக்கி செஞ்சேன். ஆனால் அந்த தவறு இன்றைக்கி ஏர்போர்ட்டில் நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது போய் உள்ளே உட்காந்துருமே ஒழிய ஒரு நாளும் இந்த ஹரிபரியாக ஓடுற ஓட்டெல்லாம் எனக்கு இருக்கவே கூடாதுன்னு அன்னைக்கு டிசைட் பண்ணது. இன்றைக்கும் எனக்கு ரீசெண்டாக ஒருத்தர் என்னை ட்ராப் பண்ண வந்தார். ஏன் சிஸ்டர் அவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்க? பரவாயில்ல பிரதர், நான் சீக்கிரமாக போய் ஏர்போர்ட்டில் உட்காந்துக்கிறேன், ஆனால் லேட்டாக நான் என்ன செய்ய விரும்பலை, போக விரும்பலை. வாழ்க்கையில் ஒரே ஒரு தவறினா, ஒரு முறை தவறிட்டிங்கன்னா உஷாராயிருங்க, சுதாரிச்சிருங்க. நீங்கள் சில காரியத்தில் விழுந்துட்டீங்க, பரவாயில்ல, உஷாராயிருங்க. சில காரியத்தில் தெரியாமல் காலை விட்டுட்டீங்க, சில காரியத்தில் தெரியாமல் விழுந்து கிடக்குறீங்க, இன்னைக்கு எழும்பிருங்க. நான் அன்னைக்கு செஞ்ச தப்பை இது வரைக்கும் நான் திரும்ப செய்யவே இல்லை. எனக்கு கர்த்தர் ஒரு உணர்வை கொடுத்துருக்குறா. ஐயோ, அன்னைக்கு சிங்கப்பூரில் மிஸ் பண்ண மாதிரி நான் இன்னொரு நாள் மிஸ் பண்ண மாட்டேன். அன்றைக்கி ராத்திரியெல்லாம் தூங்கலை. மறுநாள் வேறு ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணி எக்ஸ்ட்ரா டிக்கெட்டுக்கு காசெல்லாம் பே பண்ணி சென்னை வந்து சேர்ந்தேன். அதுலேயும் கொடுமை என்னென்னா, என்னை ரிசீவ் பண்ணதுக்கு எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் வரலான்னா எனக்கோ உள்ளமெல்லாம் பயம், திகில். ஏன்னா எவ்வளோ ஆசையாக 1 மாதம் ஊழியம் முடிச்சு வருவேன் வெயிட் பண்ணால் நான் சொன்ன நேரத்தில் வராது போயிட்டேனே. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஐ எம் வெரி கேர்ஃபுல். வாழ்க்கையில் ஒரு முறை விழுந்திருக்கலாம், எழும்பிருங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் திரும்ப திரும்ப விழுந்தீங்கன்னா நீ கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறாரு. வந்துடுறேன்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா, வழுவாதபடி நீ காக்க வல்லவர். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. வழுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மாசற்ற மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த ஒரு வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஒரு நிமிஷம் நோக்கி பாருங்க, அவசரப்படாதீங்க. இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு கூட பேசி இருக்கிறாரே. பாவம் செய்கிறவர்களை ஆக்கினைக்குள்ளாக்குவாரா, பக்தியற்றவர்கள் ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். பரிசுத்த தேவனை தூஷிக்கிறவர்கள் ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவார்கள், பின்மாற்றக்காரர்கள் ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவார்கள். பரிசுத்த பந்தியில் அபாத்திரமாய் பங்கெடுத்தால் அல்லது பரிசுத்த தேவனை அசட்டையாய் எண்ணினால் ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவோமாய். ரத்தம் சிந்தி ஒருவர் மீட்டிருக்க
அந்த ரத்தம் உங்க வாழ்க்கையில வீணாயிடக்கூடாது. நீ நிச்சயம் பரலோகம் போவாய் என்று ஒருவர் உறுதி கொடுத்திருக்க, இடைப்பட்ட நாட்களில் நாம் வாழுகிற கவனமற்ற வாழ்க்கை பரலோக பாக்கியத்தை தடுத்துடக்கூடாதே. வலது கரத்தை எடுத்து இருதயத்தின் மேல வச்சுக்கோங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உலகத்தில் எதற்கெல்லாமோ தேடி ஓடுகிறேன், நாடுகிறேன், ஆனால் பரலோகம் போக வேண்டும் என்ற அந்த கவனம் இல்லாது வாழ்ந்துட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க ராஜா. இன்னைக்கு எல்லாரும் உங்க சிந்தைய தேவனுக்கு மேல திருப்புங்க. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் ஒரு முறை விழுந்ததில்ல, நான் பல முறை சில காரியத்தில் விழுந்துட்டே இருக்கிற ஆண்டவரே. என் மேல ஆக்கினை வந்து விடாதபடி இன்னைக்கு உங்கள்கிட்ட திரும்பிடுறேன் ஆண்டவரே. உங்கள்கிட்ட யாருக்கு என்ன ஆண்டவர் பேசினாரோ எனக்கு தெரியாது. இதுலையாவது பின்வாங்கி போயிருக்கிறீங்களா? இதுலையாவது மறைமுகமா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? பக்தி இல்லாம கேர்லெஸ்ஸா வாழ்றீங்களா? பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டீங்களா? இப்பவும் கூட ஆண்டவர் அழைக்கிறார். இப்பவும் கூட ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். திரும்பி வந்து விடுங்கள். அவருடைய ரத்தம் நம்மை கழுவட்டும். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. உங்க ரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே. உங்க ரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே. உங்க ரத்தம் என்னை கழுவட்டும் ஆண்டவரே. உங்க ரத்தம் எங்களை கழுவட்டும். வழுவாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து நடத்துகிற தெய்வம் இன்றைக்கும் எங்களை வழுவாதபடி தூக்கி நிறுத்திருங்கப்பா. இன்றைக்கு கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்தும்படி வந்திருக்கிறார். நீங்கள் விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்த வந்திருக்கிறார். அநேகர் துக்கத்திலும் சோகத்திலும் கண்ணீரிலும் பலவீனங்களில் விழுந்து கிடக்கிறீர்கள். ஒரு ஆண்டவருடைய அன்பு உன்னை தூக்கி எடுக்கிறது மகளே. ஒரு தேவன் உன்னை மார்போடு அணைத்து போதும், இந்த இடத்திலிருந்து எழும்பி வா, நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லி உன் அருகிலே வந்து நிற்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சமாரிய பெண்ணை தூக்கி எடுத்தார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பாவியான பெண்ணை தூக்கி எடுத்தார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பாவம் செய்த பகிரங்கமாய் தவறி போன ஒரு ஆபிரகாமின் குமாரத்தை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். இன்றைக்கு பேதுருவை தூக்கி எடுத்த கர்த்தர் உன்னையும் தூக்கி எடுக்க வந்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் தெரியாமல் விழுந்து போன இடங்கள், தெரியாமல் தவறி போன இடங்கள் ஆண்டவரே, உணர்ந்தும் நான் விழுந்து போன இடத்திலிருந்து என்னை தூக்கிருங்க ஆண்டவரே. எங்களை தூக்கிருங்க ஆண்டவரே. வழுவாதபடி என்னை காக்க வல்லமை உடையவரே. சொல்லுங்க, வழுவாதபடி என்னை காக்க வல்லமை உடையவரே. ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் வழுவாதபடி காக்க வல்லமை உடையவர். சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற பக்தி இல்லாத மக்களை ஆண்டவர் ரட்சிக்கும்படி வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஐயா, அவ பக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தை அழிச்சு போட்டீங்கன்னு வாசிக்கிறமே ஆண்டவரே. என் குடும்பத்தில் பக்தி இல்லாது வாழ்றாங்களே ஆண்டவரே, தேவனை மதிக்காது வாழ்றாங்களே ஆண்டவரே, உங்களை தூஷிச்சு வாழ்ற ஜனங்களை நீங்க ரட்சித்திருங்கப்பா ஆண்டவரே. வாயில தூஷண வார்த்தை வருகிறதே, என் இயேசுவை தூஷிக்கிறார்களே, இயேசுவின் மேல் பக்தியா இருக்கிற என்னை தூஷிக்கிறார்களே ஆண்டவரே, நீங்க அவங்களெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, மன்னிச்சிருங்கப்பா, அவங்களெல்லாம் மீட்டு கொண்டுருங்க ஆண்டவர். உங்க வேலை ஸ்தலத்தில் யாராவது ஆண்டவரை தூஷிக்கிறார்களா? வேலை செய்கிற இடத்துல தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்களா? ஒரு வார்த்தை கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவங்க அறியாம செய்றாங்க ஆண்டவரே. அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் சொன்னீங்களே. நாங்களும் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே, அவங்களெல்லாம் கழுவிருங்க ஆண்டவரே, கழுவிருங்க ஆண்டவரே. இனிமேல் ஒவ்வொரு கர்த்தருடைய பந்தியில் நாங்கள் பங்கு பெறும் பொழுதும் பாத்திரமாய் பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேர்லெஸ்ஸா வரக்கூடாது ஆண்டவரே, கவனக்குறைவா வந்துடக்கூடாது ஆண்டவரே. இயேசுவுடைய அந்த ரத்தத்தையும் இயேசுடைய சரீரத்தையும் பானம் பண்ணுகிறதுக்கு அடையாளமாய் நாங்கள் வருகிற பந்தி எங்களுக்கு கவனமாய் நாங்கள் பங்கெடுக்க உதவி செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. வலது கரத்தை வைத்திருங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
அன்றைக்கு பிலாத்து விசாரணை செய்யும் பொழுது ஒருபுறம் இயேசு, மறுபுறம் பரபாஸ். அவர் கேட்டார், உங்களுக்கு நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று. ஜனங்களெல்லாம் சொன்னார்கள், எங்களுக்கு பரபாசை விடுதலை செய்யும் என்று. ஆனால் பிலாத்துவின் மனைவி ஆள் அனுப்பி, அந்த நீதிமானுக்கு ஒன்று செஞ்சிடாதீங்க, அந்த நீதிமானுக்கு ஒன்று செஞ்சிடாதீங்கன்னு பிலாத்துவுக்கு சொன்னார். பிலாத்து எதை தெரிந்தார் தெரியுமா? இயேசுவை அல்ல, பரபாசை. இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தோடு போகணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். உங்க வலது கரத்தை எடுத்து இருதயத்தில் வச்சுக்கோங்க. வழிவி போக பண்ணுகிற அந்த உறவு வேண்டாம் ஆண்டவரே. வழிவி போக பண்ணுகிற அந்த ஆசை வேண்டாம். வழிவி போக பண்ணுகிற அந்த பாவம் வேண்டாம் ஆண்டவரே. நான் உங்களை அன்பு கூறுவேன். I will choose Jesus. நான் பரபாசை அல்ல, இயேசுவை தெரிந்து கொள்ளுவேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, உம்மை முழு உள்ளத்தோடு. அப்பா, அர்ப்பணத்தோடு சொல்லுகிற ஆண்டவரே, வழுவ மாட்டோம் ஆண்டவரே, அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. Thank you Father. உங்க ஜனத்துக்கு ஒரு புதிய பலத்தை கொடுங்க ஆண்டவரே. வழுவ வைக்கிற இந்த உலகத்தில் வழுவாது வாழ்வதற்குரிய புதிய பலன், ஒரு ஆவியின் பலன் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக. வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் உம்முடைய ஜனம் உம்மை பிரியப்படுத்தும்படி ஒரு உன்னத பலன், ஒரு உன்னத பலன் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. வலக்கரம் பிடிக்கிறவர், வலக்கரம் பிடிக்கிறவர், வழுவாதபடி காக்க வல்லமை உடையவர். நீர் வல்லமை உடையவர். எங்களை வழுவ விடமாட்டீர், எங்களை வழுவ விடமாட்டீர். பாவத்தில் உம்முடைய ஜனத்தை விடமாட்டீர் ஆண்டவரே. பக்தியற்ற வாழ்வுக்கு விடமாட்டீர், பின்மாற்றத்திற்குள் விடமாட்டீர், பரிசுத்த ஆவியை தூஷிக்கிற வாழ்க்கைக்கு விடமாட்டீர் ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நின்று எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். கடைசி வரை காத்து நடத்தும் இந்த உபவாச ஜெபத்தை ஆசீர்வாதத்திற்காய் நன்றி. தேவைகளை எல்லாம் சந்தித்ததற்காய் நன்றி. We give you all glory, honor and praise to your holy name. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.